ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி வீடியோ தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைனில் இருக்க பெஸ்ட் 3, அதாவது டாப் 3 மெத்தட் தான் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்ல போகிறது இல்லை, அதாவது A to Z வந்து நான் சொல்ல போகிறதில்ல, என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து வேணும் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடோட ஃபுல் A to Z வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே நீங்கள் 2 மெத்தடை வந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது 2 கண்டிஷன் வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் சம்பாதிக்கணுமா அப்படின்னு வந்து பார்க்கணும். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து இருக்குது. பணம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற வருமானம் வந்து கிடைக்கும். பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு மீடியமான ஒரு வருமானத்தை வந்து எதிர்பார்க்கலாம். உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மீடியமான வருமானத்தை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற 3 மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பணமே நான் ₹1 கூட இன்வெஸ்டே பண்ணக்கூடாது, ஆனா நான் ஆன்லைன்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏர்ன் வந்து பண்ணலாம். இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்து தான் நீங்க வந்து அதுல வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த யூடியூப்ல ஏர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து அதுல ஏர்னும் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் அதுக்குள்ள வந்துட்டு இப்ப முடியாதுன்னு வெளியே கூட போயிருப்பீங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல, ஓரளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுல வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுல வந்து எப்படி வந்து ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து நான் சும்மா சின்னதா ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் எல்லாம் வரும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆட் வரும். அந்த ஆட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டர் வந்து சம்பாதிக்கிறாரு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு. நீங்க வந்து 1000 சப்ஸ்கிரைப் வரணும், 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வரணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல் நீங்க இதுக்குள்ள வந்து நீங்க வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிக்கிறது. நீங்க வெப்சைட் வந்து ஆரம்பிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்து தேவைப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டொமைன் ஒன்று வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 வாங்கணும். அது வந்து என்ன அப்படின்னு வந்து நான் வந்து சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்ப நிறைய வெப்சைட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, பின்னாடி .com .in அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். உங்களோட நேம் முன்னாடி போட்டு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா .com .in போட்டு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கு. ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து போஸ்ட் எல்லாம் போடுறீங்களா, அந்த போஸ்ட் போடுறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. அந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்க கூகுள்ல இருந்து விலை கொடுத்து நீங்க வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வருஷம் வந்து இது காசு கட்டணும், காசு கொடுத்து ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். ஹோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா 2 மெத்தட் வந்து இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம தமிழ்நாட்டை மட்டும் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டை வந்து டார்கெட் பண்ணலாம். நீங்க தமிழ்ல வந்து ஆர்டிகல், அதாவது இப்ப நான் வந்து வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றேன்ல, அதே மாதிரி இப்ப நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டென்ட் மூலமா நீங்க உங்க கீபோர்ட்ல வந்து நீங்க எழுதி ஓனா நீங்களே எழுதணும். யார் எழுதுனது காப்பி வந்து பண்ணக்கூடாது. அப்படி ஓனா நீங்க எழுதுனதை வந்து நீங்க வந்து அந்த இதில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமா வந்து அதுலயே ஆட் எல்லாம் நிறைய வரும். அது மூலமாவும் நீங்க சம்பாதிக்கலாம். நீங்க வந்து இந்த வெப்சைட் மூலமா அதிகம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்காங்களா அவங்கள வந்து நீங்க டார்கெட் பண்ணணும். அவங்கள டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா ஏர்னிங்ஸ் வந்து இதுல கிடைக்கும். நீங்க தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணா கம்மி ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணி நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்ல லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வெப்சைட் ஸ்டார்ட் பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தேவை. நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு காசை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சு அப்படின்னா இன்னும் நீங்க டபுள் மடங்கா வந்து ப்ராஃபிட் வந்து அதுல பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்னது வந்து நான் சொல்றேன். இது வந்து எனக்கு ஃபுல்லா வந்து தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன மெத்தட் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பணம் வந்து கேட்கிறேன். நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பணம் வந்து கேட்கறேன். ஒரு 1 லட்சம் 1 லேக் கேட்கறேன் அப்படின்னு வைங்க. நீங்க வந்து என்கிட்ட 1
1 லேக் தர்றீங்க அப்படின்னா நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நல்ல க்ரோத்தில் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு 2 லேக்காக திருப்பி வந்து கொடுப்பேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னோட கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போயிருச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து தரமாட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்குதுக்கு நீங்கள் ஆன்லைன் கோர்ஸில் போயிட்டு நிறைய பழகிட்டு பக்கத்தில் யாராச்சும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அவங்கள்ட்ட போயிட்டு பழகிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுங்க. இதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நஷ்டமும் வரும். கண்டிப்பாக வந்து நஷ்டமும் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா A to Z இதில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதில் வந்து இறங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3 ஏர்னிங் வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 3ல இருக்கிற ஆன்லைன் ஏர்னிங் வேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். வந்து காசே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூடியூப் சேனல் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணி வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை என்கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பழகிட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட் நான் அவ்வளோக்கா யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எல்லாம் இருக்குது அதை போய் பழகுங்க. ஆன்லைன் கோர்ஸ்லாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராச்சும் ஆன்லைன் இந்த இது படிச்சிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து பாருங்கள். அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து பழகிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி கமெண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து அதுக்குன்னு தனியாக வீடியோஸ் வந்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்.